வணக்கம். தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலயும் அமர்ந்துட்டாங்க. அடுத்ததா 2021 லோக்சபா தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இப்பவே லோக்சபா தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சிகள்லாம் காய்களை நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சி மாதிரியான கட்சி தென் மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவர்கள் காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களையும், கட்டுரைகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்துல இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படியே லோக்சபால பிரதிபலிச்சது அப்படின்னா, யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற கணிப்பை தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். இந்த தேர்தல்ல யார் எவ்வளவு இடங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த கணிப்புகளுக்குள்ள போகலாம். இந்த தேர்தல்ல 234 இடத்துல தமிழக வெற்றி கழகம் 107 இடத்துலையும், காங்கிரஸ் 5 இடத்துலையும், அதிமுக ஒரு அணி 25 இருக்கிறாங்க, இன்னொரு அணி 22 இருக்கிறாங்க. அடுத்தது கம்யூனிஸ்டுகள் 2 இடங்கள் இருக்கிறாங்க, விசிக 2 இடம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடம், சுயேட்சை ஒரு இடத்துல இருக்கிறாங்க, திமுக 59 இடத்துலையும், தேமுதிக ஒரு இடத்துலையும் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடத்துலையும், பாஜக ஒரு இடத்துலையும் இருக்கிறாங்க, ஒரு இடம் வேகன்சியா இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இந்த தேர்தல் முடிவு அப்படியே லோக்சபால பிரதிபலிச்சது அப்படின்னா யாருக்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா, மொத்தமா இருக்கக்கூடிய 39 இடங்கள்ல டிவிகே 22 இடத்துலையும், திமுக 12 இடத்துலையும், அதிமுக 5 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதிமுக அப்படின்றது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்து பாமக, பாஜக இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தார்கள்னா 5 இடங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.